வெல்கம் டு யூனிட்டி பிகினர் கேம் எக்ஸ்ட்ராஸ் பார்ட் 1. ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம ஏற்கனவே உருவாக்கி வச்சிருந்த லெவல் பேஸ்டான கேமை நம்ம எப்படி ஒரு என்லெஸ் ரன்னராக மாத்திரம் தான் பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார்டிங்கில் எப்போ போல நம்மளோட பேசிக்கான லெவல் 1ல் இருக்கும். ஸோ இந்த ப்ளே பண்ணி பார்ப்போம் நமக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா போகிற பிளேயர் மூவ் ஆகிறாரு, நம்மளை லெஃப்ட் ரைட் மூவ் ஆக முடியுது. ஏன் போல் அப்டக்கிள்ஸ்லாம் இருக்குது. ஸோ நம்ம பிளேயர் வந்து அதில் முட்டினா அவரோட பிளேயர் மூவ்மெண்ட்டை நிறுத்திட்டு அதுக்கப்புறம் நம்ம ரீசெட் ஆகிற மாதிரி பண்ணியிருந்தோம். ஸோ இதை நம்ம சிம்பிளாக பண்ணியிருந்தோம். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணலாம்னா இந்த லெவலை முடிப்போம். ஸோ வி ஆர் கோயிங். ஸோ பார்த்தா இப்போ லெவல் முடிய போகுது. ஸோ லெவல் முடிஞ்சோடனே நம்ம ரெண்டாவது லெவல் லோட் பண்ணுறோம், ரைட்? ஸோ நம்ம ஒரு என்லெஸ் ரன்னர் உருவாக்குறோம், நமக்கு இந்த மாதிரி இருக்கக்கூடாது, ஓகேவா? ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா இது வந்து முடிவே இல்லாமல் நம்ம போயிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதை நம்ம எப்படி பண்ணலாம்? ஸோ அந்த மாதிரி நம்ம பண்ணுற ஒரு சிம்பிளாக ஒரு ட்ரிக் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சிம்பிளாக இந்த மிகப்பெரிய ஒரு பிளேன் இருக்குல்ல, ஸோ நமக்கு இவ்வளோ பெருசு வேணாம். ஸோ நம்ம இஜெட் வந்து சமர்லேக்கு ஒரு 100ல் இருக்குது, சமர்லேக்கு ஒரு 13 வச்சுப்போம். 13 வச்சு இங்கே பொசிஷன் பார்த்தீங்கன்னா 500ல் இருக்குது. ஸோ அது வந்து நம்ம 0ன்னு வச்சுப்போம். அந்த இதை கரெக்டாக நம்ம ப்ளேஸ் பண்ணுவோம் நம்ம பிளேயருக்கு ஏற்ற மாதிரி. ஸோ இந்த இடத்துல இருக்க நம்ம கேம் போகணும்னா இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னும் லைட்டாக தெரியுது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபாக் லைட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபாக் பார்த்தீங்கன்னா 0.0 இது கரெக்டான வேல்யூ தான். பட் ஆனால் நம்ம கலர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க ஒயிட் கலரில் இருக்குது. ஸோ அது என்ன பண்ணணும்னா லைட்டாக பிளெண்ட் ஆகிற மாதிரி இருக்கணும். ஸோ பார்த்தீங்கன்னா கிரே கலரில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒயிட் கலரில் வச்சுக்கலாம். லைட்டாக மேலே தூக்குனீங்கன்னா இப்போ வந்து நம்ம லைட்டாக பிளெண்ட் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ நம்ம முன்னாடி இருக்கிறது எதுவுமே தெரியல, அது மொத்தமாகவே தெரியல. ஸோ இது மூலமாக ஒரு ட்ரிக் பண்ணலாம். அதாவது நம்ம வந்து பிளேயர் லைட்டாக ஏமாத்துற மாதிரி தான் அது. அதாவது முன்னாடி எதுவுமே இல்லாததை நம்ம புதுசாக ஒன்று ஸ்பான் பண்ணி கொண்டு வர போகிறோம். ஸோ அதை நம்ம எப்படி பண்ணுறது? ஸோ சிம்பிளாக இங்கே பார்த்து நமக்கு வந்து ஒரு பியூர் பாயிண்ட் இருக்கா? ஸோ இதான் சென்டர், அதாவது இதுதான் சென்டர். ஸோ இங்கே பாதி இருக்கும், இங்கே பாதி இருக்கும். நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அதுக்கு நடுவில் ஒரு ட்ரிகர் ஆட் பண்ண போகிறோம். அது வந்து எப்போ பிளேயர் அதோட ட்ரிகரோட கொலைட் ஆகிறாரோ அப்போ வந்து நம்ம இந்த முனையில் இருக்க பார்த்தீங்கன்னா சம்மர் லைக் இந்த எண்டில். ஸோ இந்த எண்டில் வந்து ஒரு ப்ரீஃபேபை, அதாவது ஏற்கனவே உருவாக்கி வச்சா இன்னொரு பிளாட்ஃபார்மை நம்ம இன்ஸ்டான்ஷியேட் பண்ண போகிறோம். ஸோ அது எப்படி பண்ணுறது இப்போ நம்ம பார்ப்போம். சிம்பிள் இந்த அப்டக்கிள்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த அப்டக்கிள்ஸை நம்ம இப்போதைக்கு டிசேபிள் பண்ணிடுவோம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த பிளேன் இருக்குது, அது நம்ம கிரவுண்டுன்னு பேர் வச்சுக்கோது, நம்ம பிளாட்ஃபார்ம் 1ன்னு வச்சுப்போம். ஸோ பிளாட்ஃபார்ம் 1. ஸோ நம்ம நிறைய பிளாட்ஃபார்ம் வச்சுக்கலாம். ஸோ ஒரு பிளாட்ஃபார்முக்கும் ஒரு நேம் கொடுத்து ஸோ அதில் இருக்கிற நிறைய அப்டக்கிளை மாற்றலாம், பேக்ரவுண்டை மாற்றிக்கலாம், நம்ம இஷ்டம். ஸோ வந்து நமக்கு பிளாட்ஃபார்ம் 1 இருக்குது. ஸோ சிம்பிளாக என்ன பண்ணலாம், அந்த பிளாட்ஃபார்முக்குள்ளே நம்ம சிம்பிளாக ஒரு 3D ஆப்ஜெக்ட் ஒரு கியூப் உருவாக்குவோம். ஸோ பார்த்தீங்கன்னா லைட்டாக வேணா தூக்கிப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்கேல் வந்து இசட்எக்ஸில் 13 இருக்கிறதுனால லைட்டாக வேடாகவே இருக்குது, பிரச்சனை இல்லை அதெல்லாம். ஸோ நம்ம சிம்பிளாக என்ன பண்ணலாம்னா இதை வந்து ஸ்கேல் டவுன் பண்ணிப்போம். ஸோ எக்ஸ்ஆக்சிஸ்லாம் நம்ம நல்லா ஸ்கேல் பண்ணிப்போம். ஸோ நம்மளுக்கு இந்த மெஷ் ஃபில்டரும் தேவையில்லை. ஸோ ரைட் கிளிக் பண்ணி ரிமூவ் காம்பனன்ட் எடுத்துருங்க. கியூப் மெஷ் ஃபில்டரும் தேவையில்லை, ரைட் கிளிக் பண்ணி ரிமூவ் காம்பனன்ட் எடுத்துருங்க. நம்ம யூஸ் பண்ணும்போது வேறு பாக்ஸ் கலர் மட்டும் தான். ஸோ பாக்ஸ் கலரில் இந்த எடிட் பவுன்ஸ்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எவ்வளோ தூரம் அந்த வந்தால் அது ஸ்பான் ஆகணுமோ அந்த அளவுக்கு அதை பெருசுப்படுத்திக்கோங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களால் எவ்வளோ பெருசாக பண்ண முடியும் அவ்வளோ பெருசாக பண்ணுங்கள். ஸோ நம்ம பிளேயர் எந்த வகையிலும் மிஸ் பண்ணாத அளவுக்கு. ஸோ அதோட இங்கே பக்கத்தில் வந்து அவர் கீழே விழுந்தார் கூட அது வந்து ஸ்பான் ஆகிற மாதிரி நம்ம பண்ணணும். ஏன்னா அப்போ தான் ஒரு ரிலாக்ஸான ஃபீலிங்கை தரும். ஸோ இது வந்து நம்ம ஹிஸ்ட்ரிகர் நம்ம சொல்லிப்போம். ஸோ பார்த்தா இங்கே ஹிஸ்ட்ரிகர் நம்ம செக் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கு வந்து ஸ்கிரிப்ட் ஆட் பண்ணுவோம். ஸோ இந்த கியூபுக்கு வந்து நம்ம வந்து பிளாட்ஃபார்ம் ட்ரிகர்னு பேர் வச்சுக்கலாம். ஸோ இது ஒரு பிளாட்ஃபார்மை ட்ரிகர் பண்ண போகிறதுனால ஸோ சிம்பிளாக இதில் வந்து நம்ம ஒரு பிளாட்ஃபார்ம் ஒரு அண்டர்ஸ்கோர் இன்ஸ்டான்ஷியேட்டர், சாரி இந்த இன்ஸ்டான்ஷியேட்டருங்கிறது கொஞ்சம் வித்தியாசமான ஒரு ஸ்பெல்லிங் தான். பட் நீங்கள் உங்களுக்கு இஷ்டம் இந்த ஒரு ஸ்பெல்லிங்கான கொடுத்துக்கலாம். பட் ஆனால் இன்ஸ்டான்ஷியேஷனுங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட் ஸ்பான் பண்ணுறதுக்கு தான் நம்ம இன்ஸ்டான்ஷியேஷன் சொல்லுவோம் யூனிட்டியை பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால இந்த பிளாட்ஃபார்ம் இன்ஸ்டான்ஷியேட்டர்னு வச்சுக்கினேன். உங்களுக்கு இஷ்டம்னா இங்கே பிளாட்ஃபார்ம் ஸ்பானர் கூட வச்சுக்கலாம், பிரச்சனை இல்லை. ஸோ டபுள் டேப் பண்ணி விஷுவல் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணிப்போம். ஸோ எப்பவும் பண்ணுறது போல நம்ம பண்ண வேண்டிய க்ளீனாக பண்ணலாம் பண்ணிப்போம். எப்போ போல சிஸ்டம் கலெக்ஷன் நமக்கு தேவையில்லை. delete and underscore நமக்கு void bit void shot எதுவுமே தேவையில்லை. பிகாஸ் நம்ம ஆன் ட்ரிகர் என்டர் நம்ம கால் பண்ண போகிறோம். சிம்பிள் ஆன் ட்ரிகர் என்டர் நம்ம கால் பண்ணிக்கலாம். void ஆன் ட்ரிகர் என்டர். ஸோ இப்போ வந்து நம்மளோட முட்டுறது வந்து பிளேயரான செக் பண்ண போகிறோம். சிம்பிளாக ஒரு ரிஃபில் ஸ்டேட்மெண்ட் கால் பண்ணிட்டு இதுக்குள்ளே வந்து நம்ம எது முட்டுதோ அதை ஸ்டோர் பண்ணுறது வேல்யூ தான் எங்கள் பேராமீட்டரில் கொடுத்துருக்காங்க அவங்களே. ஸோ ஒரு கொலாய்டர் வந்து முட்ட போது அந்த கொலாய்டர் வந்து அதருங்கிற நேம் நம்ம ஸ்டோர் பண்ணுறோம். ஸோ இந்த கேஸ் நம்ம முட்டின கொலாய்டர் வந்து நம்ம பிளேயரான செக் பண்ண போகிறோம். எப்படி நம்ம டேக்ஸை வச்சு. ஸோ டேக்ஸ் அவங்களுக்கு தெரிஞ்சது தான், அது இருக்கிற நிறைய கேம் ஆப்ஜெக்ட்டில் ஒரு குறிப்பிட்ட ஒரு கேம் ஆப்ஜெக்ட்டை கண்டுபிடிக்கணும் நம்ம டேக்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ இது வந்து ஒரு ஸ்ட்ரிங் எடுத்துக்கோ, அதுக்கு வந்து நம்ம பிளேயர்னு கொடுக்க போகிறோம். ஸோ இது இந்த டேக் வந்து உங்களுக்கு எங்கே இருக்குன்னு தரேன்னா சிம்பிளாக உங்கள் யூனிட் எடுத்துகிட்டு போயிட்டு உங்கள் பிளேயரை கிளிக் பண்ணுங்கள். ஸோ பிளேயர் கிளிக் பண்ணுங்க, பார்த்தீங்கன்னா மேலே டேக் லேயர்னு 2 இருக்கும். ஸோ லேயர்ஸ்னால் நிறைய ஆப்ஜெக்ட்டுக்கு ஒரே வைக்கிற மாதிரி. பட் ஆனால் டேக்ஸுங்கிறது ஒரு குறிப்பிட்ட ஆப்ஜெக்ட்டுக்கு நம்ம ஒரு பேர் வைக்கிற மாதிரி. ஸோ கண்டுபிடிக்கிறதுக்காக இப்போ தான் நிறைய டேக் இருக்கும். உங்களுக்கு இல்லைன்னா இங்கே ஆட் டேக் அழுத்தி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், உங்களுக்கு எத்தனை டேக் வேணும்னு சொல்லிட்டு. ஸோ சிம்பிளாக இந்த இடத்துல வந்து பிளேயர்னு கொடுத்தாச்சு. ஸோ இங்கே வந்து ஓப்பன் க்ளோஸ் பரான்சிஸ் ஓப்பன் பண்ணிட்டு ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு பிளாட்ஃபார்மை இன்ஸ்டான்ஷியேட் பண்ண போகிறோம். அதாவது
நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சோம் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாட்ஃபார்ம் ஒன்றுங்கிற ஒரு ப்ரீஃபேப் இந்த மாதிரி ப்ளூ கலரில் ஏதாவது ப்ரீஃபார்ம் நடத்தும். ஸோ நம்ம வந்து நிறைய பிளாட்ஃபார்ம் உருவாக்க போகிறோம். ஸோ பிளாட்ஃபார்ம் 1, பிளாட்ஃபார்ம் 2, பிளாட்ஃபார்ம் 3, பிளாட்ஃபார்ம் 4னு சொல்லிட்டு ஸோ எப்போ நம்ம ட்ரிகர் ஆகிறோமோ சம்மர் லைக் இந்த பாயிண்ட்ல கரெக்டாக இந்த பாயிண்ட்டில் நம்ம இன்ஸ்டான்ஷியேட் பண்ண போகிறோம். ஸோ அது பார்க்குறதுக்கு அப்படியே பிளெண்ட் ஆன மாதிரி நமக்கு தெரியும். ஸோ அது எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு பிளாட்ஃபார்ம் இன்ஸ்டான்ஷியேட் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு பிளாட்ஃபார்மோட ரெஃபரன்ஸ் வேணும். ஸோ இப்போதைக்கு நம்ம ஒரு மல்டிபிள் பிளாட்ஃபார்ம்ஸ் உருவாக்கலாம். ஸோ இது பிளாட்ஃபார்ம் 1 ரைட். ஸோ இப்போ நம்ம ப்ரீஃபார்ம்ஸ் போயிட்டு நம்ம அப்ஸ்டக்கிள்ஸும் கொஞ்சம் ஆட் பண்ண இப்போ. ஸோ பிளாட்ஃபார்ம்குள்ளே போயிட்டு நம்ம அப்ஸ்டக்கில் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி போடுவோம். ஸோ அப்ஸ்டக்கில் பார்த்தீங்கன்னா ஏதாவது விடமான வெளியில் இருக்குது. ஸோ சிம்பிளாக இங்கே ரைட் கிளிக் பண்ணிட்டு ட்ரான்ஸ்ஃபார்மில் ரீசெட் ப்ராப்பர்ட்டிஸ் புஷனை மட்டும் ரீசெட் பண்ணுங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. பிகாஸ் நம்மளோட பிளாட்ஃபார்மோட ஸ்கேல் வந்து 30 இருக்குது. ஸோ அதனால தான் ஸோ சிம்பிளாக நம்மளோட நார்மலாக ஸ்கேலிங் அப்படியே நம்ம மாற்றிக்கலாம். அதெல்லாம் பிரச்சனை இல்லை. நம்ம லைக் ஹியர் தென் ஹியர் ஸோ ஜஸ்ட் இதை ஜஸ்ட் நம்ம அதை ரேண்டமாக ப்ளேஸ் பண்ண ஆரம்பிப்போம். ஸோ நமக்கு ஸ்டார்டிங் இந்த அப்ஸ்டக்குள்ளே வேணாம். ஸோ பிளாட்ஃபார்ம் 1ங்கிறதுனால ஸோ இங்கே ஒரு இடத்துல ப்ளேஸ் பண்ணுவோம். அண்ட் தென் கண்ட்ரோல் டி. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஈஸியாக ப்ளேஸ் பண்ண பாருங்கள். ஸோ இது ஜஸ்ட் ஒரு பிளாட்ஃபார்ம் 1ங்கிறதுனால ஸோ உங்கள் இஷ்டம் உங்கள் கேமில் எத்தனை பிளாட்ஃபார்ம் என்னமோ நீங்கள் அத்தனை பிளாட்ஃபார்ம் நீங்கள் உருவாக்கிக்கலாம். அதை நீங்கள் ரேண்டமாக ஸ்பான் பண்ணுற மாதிரி பண்ணலாம். அதை எப்படி பண்ணுறது சொல்லித்தரேன். இங்கே ஒன்று ஸோ பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் 1க்கு ஒரு 3 அப்ஸ்டக்கிள் போதும்னு வச்சுக்கோங்க. அப்படியே அந்த பிளாட்ஃபார்ம் 1 கண்ட்ரோல் டி அழுத்தி இதை அப்படியே இந்த இடத்துல லெஃப்ட் சைடு கொண்டு வந்துப்போம். லெஃப்ட் சைடு கொண்டு வந்து இதே அப்ஸ்டக்கில் வேறு ஒரு இடத்துல ப்ளேஸ் பண்ண ட்ரை பண்ணுவோம். ஸோ பிளாட்ஃபார்ம் 2னால நம்ம எங்கே வேணாலும் ப்ளேஸ் பண்ணலாம், பிரச்சனை இல்லை. இங்கே அண்ட் தென் இங்கே ஒன்று கண்ட்ரோல் டி இந்த இடத்துல வந்து ஒரு ஷார்ட் டர்ன் இருக்கிறது மாதிரி கண்ட்ரோல் டி இங்கே ஒரு ஷார்ட் டர்ன். ஸோ இது வந்து பிளாட்ஃபார்ம் 2. ஸோ இதுக்கு வந்து ரீநேம் பண்ணிட்டு பிளாட்ஃபார்ம் 2னு பேர் வச்சுக்கோங்க. ஸோ நமக்கு 2 ப்ரீஃபாப் இருக்குது. ஸோ இந்த 2 ப்ரீஃபாப்பையும் நம்ம தனித்தனி எடுத்து வச்சுப்போம். ஸோ இப்போ தான் ப்ரீஃபாப் ஃபோல்டரில் ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணி ஹிட் கிரியேட் அந்த ஃபோல்டர் இந்த பிளாட்ஃபார்ம்ஸ்னு பேர் வச்சுக்கிறோம். ஸோ பிளாட்ஃபார்ம்ஸில் ஆர்கனைஸ்டாக வச்சுக்கிறதுக்காக ஸோ டபுள் டேப் பண்ணி ஓப்பன் பண்ணிட்டு பிளாட்ஃபார்ம் 1 ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி போட்டுக்கிறோம். ஸோ இதுக்கு ஒரிஜினல் ப்ரீஃபாப் தான் வேணும். அதே மாதிரி பிளாட்ஃபார்ம் 2 ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி போடுறோம். இதுக்கு ஒரிஜினல் ப்ரீஃபாப் தான் வேணும். பிகாஸ் ரெண்டுமே தனித்தனி ப்ரீஃபாப், ரெண்டுமே ப்ரீஃபாப் வேரியண்ட்டாக இருக்கக்கூடாது. வேரியண்ட்டாக இருந்தால் அதுலேருந்து இது டிரைவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் ஸோ 2 பிளாட்ஃபார்ம் இருக்கும். உங்களுக்கு என்ன நீங்கள் ஜஸ்ட் ஒரு பிளாட்ஃபார்ம் 3 கூட கிரியேட் பண்ணுமே. ஸோ கண்ட்ரோல் டி மூவ் இட் அப் அ பிட். ஸோ பார்த்தா பிளாட்ஃபார்ம் 3 வந்துச்சு. இது நம்ம ரேண்டமாக ப்ளேஸ் பண்ண ஆரம்பிப்போம். இது இங்கே இருக்கணும், அந்த இது இங்கே இருக்கணும், இது இங்கே இருக்கணும். ஸோ பிளாட்ஃபார்ம் 3 வந்து கொஞ்சம் கஷ்டமாகவே பண்ணுவோம். பிகாஸ் பிளாட்ஃபார்ம் 3ங்கிறது எல்லாத்துலேயும் கொஞ்சம் கஷ்டமான இருக்கிற மாதிரி பண்ணால் ஸோ நல்லாயிருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஸ்டாண்டர்டான அப்ஸ்டக்கிள்ஸ் வேணாம். நம்ம என்ன பண்ணலாம்னா அனிமேட்டட் அப்ஸ்டக்கிள்ஸ் நம்ம ஏற்கனவே உருவாக்கி வச்சு இந்த அப்ஸ்டக்கிள்ஸ் ஆட் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணி பிளாட்ஃபார்ம் 3 ரைட் கிளிக் பண்ணி ப்ரீஃபாப் போயிட்டு அன்பேக் அழுத்திக்கோங்க. ஸோ அன்பேக் பண்ணால் தான் இதில் நம்ம பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் டீல் பண்ணுறோம். ஸோ நீங்கள் அன்பேக் பண்ணலாம், இதெல்லாம் உங்களால் டீல் பண்ண முடியாது. ஸோ அந்த 2 அப்ஸ்டக்கிள் மட்டும் இருக்கட்டும். சிம்பிளாக நம்ம ப்ரீஃபாப் ஃபோல்டர் போயிட்டு இன்னும் நம்ம அப்ஸ்டக்கிள் பேரண்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா. ஸோ இதுதான் அனிமேட்டட் அப்ஸ்டக்கிள். ஸோ ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி போடுவோம். சிம்பிளாக இதுக்குள்ளே கொண்டு வந்துடும். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ எந்த சைடு மூவ் ஆகுது நம்ம அனிமேஷன் போயிட்டு ப்ளே பண்ணுவோம். ஸோ அந்த சைடு மூவ் ஆகுது. ஸோ அப்படின்னா அந்த தான் அது அந்த சைடு இருக்கணும். ஸோ அம்மேர் லைக் ஹியர் அந்த ஹீட் கண்ட்ரோல் டி. ஸோ நான் சிம்பிளாக இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு என்ன ட்ரிக் சொல்லி கொடுத்தேன்னா எந்த ஆக்சிஸில் இருக்கோ அந்த ஆக்சிஸை மட்டும் நீங்கள் மைனஸ் பண்ணிக்கோங்க. இந்த கேஸில் நமக்கு எக்ஸ் ஆக்சிஸில் இருக்குது. ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் இருக்கிற நெகட்டிவில் இருக்குது. ஸோ நம்ம இதை பாசிட்டிவில் மாற்றிப்போம். அந்த சைட் ஸோ ப்ளே பண்ணி பார்த்தோன்னா அது அந்த சைட் மூவ் ஆகுது. நைஸ். ஓகே. ஸோ ஜஸ்ட் இது கண்ட்ரோல் அழுத்துற மூலமாக எனக்கு முழுசாமலாம் உருவாக்க முடியும். ஸோ சிம்பிளாக இந்த இடத்துல 2 அழுத்திட்டு கண்ட்ரோல் டி இங்கே அதை கொண்டு வந்துட்டு ரேண்டமாக ப்ளேஸ் பண்ண ஆரம்பிங்க. ஸோ தட்ஸ் இட். ஸோ பிளாட்ஃபார்ம் 3 உருவாக்கிடுச்சு. ஸோ சிம்பிளாக இதை நம்ம ப்ரீஃபாபாக எடுத்து வச்சுப்போம். ஸோ பிளாட்ஃபார்ம்ஸில் பிளாட்ஃபார்ம் 3 ட்ராக் அண்ட் ட்ராப் அந்த இந்த ஒரிஜினல் ப்ரீஃபாப் அது ஸ்டோர் ஆகிடும். அதே நம்மக்கிட்ட 3 பிளாட்ஃபார்ம் இருக்குது. ஓகே. திரும்ப என்ன பண்ணலாம்னா ஜஸ்ட் இந்த 2 பிளாட்ஃபார்மை டீல் பண்ணிப்போம். ஸோ இப்போ நம்ம தேவையில்லை இது. ஸோ இப்போ நம்ம ஸ்கிரிப்டிங் பேட்டில் பார்ப்போம். ஸோ ஸ்கிரிப்டிங் பேட்டர் நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம வந்து எல்லா ப்ரீஃபாபுக்குமே நம்ம ரெஃபரன்ஸ் இருக்கும். ஸோ அது எப்படி எடுக்கலாம்னா சிம்பிளாக நம்ம ஆக்சஸரை போட்டுப்போம். ஸோ பப்ளிக் கேம் ஆப்ஜெக்ட். ஸோ இது எல்லாமே நம்ம கேம் ஆப்ஜெக்டாக ஸ்டோர் பண்ண போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய கேம் ஆப்ஜெக்ட் ஸ்டோர் பண்ண போகிறோம். நீங்கள் சிம்பிளாக என்ன பண்ணலாம், கேம் ஆப்ஜெக்ட் நம்ம பிளாட்ஃபார்ம் 1க்கு ஒரு ப்ரீஃபேபு அண்ட் தென் கண்ட்ரோல் டி எடுத்துட்டு 2க்கு 1 கண்ட்ரோல் டி எடுத்துட்டு 3க்கு 1 நீங்கள் பண்ணலாம். பட் ஆனால் இந்த மாதிரி பண்ணுறது கொஞ்சம் எஃபிஷியண்டான வே இல்லை. ஓகேவா. ஸோ நம்ம என்னென்னா தனித்தனியாக ஒரு ரெஃபரன்ஸ் உருவாக்கி நம்ம பண்ணுற மாதிரி இருக்குது. நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு ஆரேவை உருவாக்கலாம். ஒரு ஆரேனா வேற ஒன்றும் இல்லை, ஒரு குரூப் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸை ஒரு இண்டெக்ஸ் நம்பர் மூலமாக ஸ்டோர் பண்ணுறது. அது வந்து சிம்பிளாக இப்போ பிளாட்ஃபார்ம் 1ன்னு வச்சுக்கோங்க. ஸோ பிளாட்ஃபார்ம் 1க்கு இண்டெக்ஸ் நம்பர் என்னவா இருக்கும் என்றால் 0ன்னு இருக்கும். ஓகேவா. ஸோ 0ன்னு இருக்கும். அதேமாதிரி பிளாட்ஃபார்ம் 2 எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் இண்டெக்ஸ் நம்பர் வந்து 1ன்னு இருக்கும். அதேமாதிரி பிளாட்ஃபார்ம் 3க்கு
2ன்னு இருக்கும். ஸோ உங்களுக்கு ஐடியா கிடச்சிருக்கும். ஸோ இதான் நம்ம ஆரேன்னு சொல்லுவோம். ஸோ ஆரேஸ்க்கு நம்ம தனியாக வீடியோ வேணும். ஸோ அது வந்து ஃபார் லூப்பில் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நம்ம ஆரேக்குன்னு தனியாக ஒரு வீடியோ போடும். ஸோ அப்போ நம்ம பார்த்துக்கலாம் இதை. ஸோ இப்போதைக்கு இந்த மாதிரி நம்ம சிம்பிளாக ஒரு இண்டெக்ஸ் நம்பர் மூலமாக எல்லா ஆப்ஜெக்ட்டும் நம்மளால் ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ சிம்பிளாக இந்த ஒரு ஆரே உருவாக்குறதுக்கு நீங்கள் எந்த ஒரு ரெஃபரன்ஸ் டைப்போட ஆரே உருவாக்கப்படலாம். ஸோ பார்த்தா கேம் ஆப்ஜெக்ட்னு ஒரு ரெஃபரன்ஸ் டைப். ஸோ ரெஃபரன்ஸ் டைப்ல என்னது நான் போக போக வர வீடியோ சொல்கிறேன். ஸோ அது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த ரெஃபரன்ஸ் டைப்போட ஒரு ஆரே உருவாக்கணும்னா ஜஸ்ட் இந்த ரெஃபரன்ஸ் டைப்புக்கு பக்கத்தில் நீங்கள் ஒரு ஓப்பன் க்ளோஸ் ஸ்கொயர் பேக்கெட்ஸ் போட்டாலே போதும். இது ஒரு ஆரேவாக அது யூனிட்டி புரிஞ்சுக்கும். ஸோ இதுக்கு வந்து பிளாட்ஃபார்ம் 1ன்னு வேணும். பிளாட்ஃபார்ம்ஸ்னு வைப்போம். ஸோ ப்ளூரல் ஃபார்மில். ஸோ இப்போ வந்து கேப்ஸ் அண்ட் தென் கண்ட்ரோல் எஸ். ஸோ இப்போ நமக்கு ஒரு ஆரே ஆஃப் பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா சிம்பிளாக ஒரு பிளாட்ஃபார்மையும் இது ரேண்டமான ஒரு வகையில் நம்ம வந்து இன்ஸ்டான்ஷியேட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ நம்ம என்ன பண்ணலாம் சிம்பிளாக ஒரு இன்டீஜரை உருவாக்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஒரு இன்டீஜர் இதுக்கு வந்து சம்மர் லைக் ஒரு நம்பர்னு பேர் வச்சுக்கோங்க சிம்பிளாக. ஓகே NUM. ஓகே நம்பர் இஸ் ஈக்குவல் டு நம்ம என்ன பண்ணலாம் ரேண்டமான ஒரு இன்டீஜரை நம்ம உருவாக்க போகிறோம். ஸோ அது எப்படி உருவாக்கலாம்? நம்ம ரேண்டம் டாட் ரேஞ்சுக்கு ஒரு ஃபங்க்ஷனை உருவாக்கலாம். சிம்பிளாக என்ன பண்ணலாம்னா ரேண்டம் டாட் ரேஞ்ச் சிம்பிளாக அதை கால் பண்ணிட்டு நமக்கு எந்த ரேஞ்சில் இருக்கணும் மினிமம் வேல்யூ மேக்ஸிமம் வேல்யூ கேட்கும். ஸோ மினிமம் வேல்யூ 0, மேக்ஸிமம் வேல்யூ நம்ம இந்த கேம் ஆப்ஜெக்ட் எத்தனை ஸ்டோராக இருக்கோ அதை நீ மேக்ஸிமம் வேல்யூவாக எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி நம்ம கொடுக்கணும். சிம்பிளாக அதில் கமா போட்டு எந்த கேம் ஆப்ஜெக்ட் பிளாட்ஃபார்ம்ஸ் ரைட். ஸோ பிளாட்ஃபார்ம்ஸ் டாட் லென்த் அப்படின்னு கொடுத்துட்டோன்னா 0ல் இருந்து ஆரம்பித்து பிளாட்ஃபார்ம்ஸ் லென்த் வரைக்கும் அது வந்து ஒரு ரேண்டமான ஒரு இன்டீஜரை அது வந்து ஜென்ரேட் பண்ணும். ஸோ சிம்பிளாக இந்த இடத்துல பார்த்தா நம்ம வந்து ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் உருவாக்குவோம். ஹிட் பிரிண்ட் அந்த இந்த இன்டீஜர் அந்த நம்பர். ஸோ நமக்கு எந்த ஒரு பிளாட்ஃபார்மை ஜென்ரேட் பண்ணுறது நமக்கு தெரியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம இது இன்ஸ்டான்ஷியேட் பண்ணணும். ஸோ அது எப்படி இன்ஸ்டான்ஷியேட் பண்ணலாம் சிம்பிளாக இந்த இடத்துல என்டர் எழுதிட்டு நம்ம இன்ஸ்டான்ஷியேட்டர் கால் பண்ண போகிறோம். ஸோ இன்ஸ்டான்ஷியேட் நம்ம எதை இன்ஸ்டான்ஷியேட் பண்ண போகிறோம் இந்த பிளாட்ஃபார்ம்ஸ். ஓகேவா? ஸோ சிம்பிளாக பிளாட்ஃபார்ம்ஸ் டைப் படிப்போம். ஸோ பிளாட்ஃபார்ம்ஸ் நம்ம பார்த்தோன்னா அது வந்து ஒரு இன்டீஜரை கேட்கும். அதாவது ஒரு இண்டெக்ஸை கேட்கும். ஸோ ஏன்னா நான் சொன்ன மாதிரி பிகாஸ் நம்ம உருவாக்கணும் ஒரு ஆரே. ஸோ ஆரே வந்து ஒரு இன்டீஜர் எடுத்துக்கும். ஸோ அந்த இன்டீஜருக்கு நம்ம இந்த ரேண்டமாக உருவாக்கணும் ஒரு இன்டீஜர் அங்கே ஸ்பெசிஃபை பண்ண போகிறோம். நம்பர்னு கொடுத்துருவோம்னா அது வந்து தானவே இது இன்ஸ்டான்ஷியேட் பண்ணும். ஸோ இதில் இந்த இன்ஸ்டான்ஷியேட்டில் அது வந்து எங்கே இன்ஸ்டான்ஷியேட் பண்ணுறதுன்னு நம்ம ஸ்பெசிஃபை பண்ணலாம். இல்லை ரேண்டமாக இப்போ எங்கே இருக்கோமோ அங்கே இன்ஸ்டான்ஷியேட் பண்ணி விட்டுரும். சிம்பிளாக இடத்துல என்ன பண்ணலாம் நம்ம வந்து ஒரு பொசிஷனை உருவாக்குவோம். ஸோ யூனிட் போயிட்டு சரி பார்த்தா சம்மர் லைக் ஹியர் இந்த பிளாட்ஃபார்ம் 1 இருக்குது. ஸோ பிளாட்ஃபார்ம் 1 நம்ம ஓப்பன் பண்ணிட்டு ஸோ ரைட் கிளிக் அண்ட் தென் கிரியேட் எம்டி. ஸோ பார்த்தா நமக்கு எம்டி ஒரு கேம் வந்துட்டு உருவாக்கிச்சு. இது வந்து என்ன வைக்கலாம்னா எண்டு பாயிண்ட் நம்ம வச்சுப்போம். ஸோ எண்டு பாயிண்ட். ஸோ இந்த எண்டு பாயிண்ட்டை கரெக்டாக அந்த முனையில் நம்ம வச்சுப்போம். ஸோ இன்ஸ்டான்ஷியேட் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். கரெக்டாக எண்டு பாயிண்ட் வச்சா தான் அது அப்பப்போ இன்ஸ்டான்ஷியேட் பண்ணும்போது நம்ம கரெக்டாக வரும். ஸோ கண்ட்ரோல் செலுத்தி சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து அந்த எண்டு பாயிண்ட்டுக்கு வந்து ஒரு ரெஃபரன்ஸ் எடுப்போம். ஸோ பப்ளிக் ட்ரான்ஸ்ஃபார்ம் எண்ட் பாயிண்ட். ஸோ நீ எங்கே இன்ஸ்டான்ஷியேட் பண்ணுறோன்னா இந்த எண்டு பாயிண்ட் டாட் பொசிஷன் அண்ட் தென் கொட்டோனியன் டாட் ஐடென்டிட்டி. ஸோ இது கொட்டோனியன் ஐடென்டிட்டி வேறு ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் ஒரு 0 டான ரொட்டேஷனில் தான் கொட்டோனியன் ஐடென்டிட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ சிம்பிளாக வந்து ஒரு பிளாட்ஃபார்மை நான் இன்ஸ்டான்ஷியேட் பண்ணுறோம் ரேண்டமாக ஒரு ஆகணும் இன்டீஜரை வச்சு. ஸோ இந்த எண்டு டாட் பொசிஷனில் நம்ம வந்து இன்ஸ்டான்ஷியேட் பண்ணுறோம். அது மட்டும் கொட்டோனியன் ஐடென்டிட்டி அந்த ரொட்டேஷன் அதாவது இந்த 0 ரொட்டேஷனில் நம்ம வந்து இன்ஸ்டான்ஷியேட் பண்ணுறோம். ஸோ இந்த கண்ட்ரோல் திரும்ப யூனிட் போவோம். ஸோ யூனிட் போயிட்டு ஸோ பார்த்து எண்டு பாயிண்ட்னு ஒரு இஷ்யூ இருக்குது. ஸோ ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிட்டு ஓவர் ஹெட்ஸில் போயிட்டு அப்ளை அழுத்திக்கோங்க. அப்ளை அழுத்தணும் எனக்கு அது வந்து தானே அப்ளை ஆகிடும். ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளோட பிளாட்ஃபார்ம் ட்ரிகருக்கு இந்த எண்டு பாயிண்ட்டை ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி வச்சுருங்க. ஸோ பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம்ஸில் 0ன்னு காட்டுது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா சிம்பிளாக இந்த இடத்துல வந்து எத்தனை நம்ம உருவாகிருக்கோம் 3 உருவாகிருக்கும் ரைட். ஸோ சிம்பிளாக அந்த 3 நம்ம ஸ்பெசிஃபை பண்ணிப்போம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த பிளாட்ஃபார்மான ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி போடுங்க. அண்ட் தென் பிளாட்ஃபார்ம் 2 அண்ட் தென் பிளாட்ஃபார்ம் 3 மூணு பிளாட்ஃபார்மையும் இப்போதைக்கு நம்ம உருவாக்கியாச்சு. இப்போ ஜஸ்ட் கண்ட்ரோல் செலுத்திட்டு நம்ம இதுக்கிற ரெண்டாவது பிளாட்ஃபார்முக்கு போயிட்டு நம்ம ஒரு எண்டு பாயிண்ட் உருவாக்கிப்போம். ஸோ கிரியேட் எம்டி எண்டு பாயிண்ட் சிம்பிளாக மூவ் பண்ணிட்டு கரெக்டாக பண்ணிக்கோங்க. பிகாஸ் இது ரொம்ப முக்கியம். ஸோ இல்லைனா ஓவர்லாப் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அண்ட் தென் மறுபடியும் இந்த பிளாட்ஃபார்ம் ட்ரிகர் போயிட்டு அண்ட் தென் ட்ராக் அண்ட் ட்ராப் இந்த எண்டு பாயிண்ட். ஸோ இங்கேயும் நம்ம 3 ஸ்பெசிஃபை பண்ணிவிட்டு இந்த 3 ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி போடுவோம். இந்த மாதிரி நீங்கள் எத்தனை பிளாட்ஃபார்ம் உருவாக்குங்களோ அத்தனை பிளாட்ஃபார்முக்கு நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ சேவ் எழுத்திக்கோங்க. ஸோ பேக் போயிட்டு மறுபடியும் பிளாட்ஃபார்ம் 3
how do hit create and the create empty and then end point. ஸோ இதுதான். ஸோ இப்போ எப்படியோ மூணுத்துக்கு பண்ணியாச்சு. ஸோ இப்போ ப்ளே டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ கண்ட்ரோல் சுற்றி சேவ் பண்ணிக்கோங்க, ப்ளே பண்ணுவோம். ஸோ வி ஆர் மூவிங். என்ன நடக்குதுன்னு மட்டும் பார்ப்போம். ஸோ கரெக்டாக அந்த மிடில் ரீச் பண்ணிட்டோன்னே வி ஜஸ்ட் ஸ்பாண்ட். ஓ மை காட், வாட் இஸ் திஸ்? ஓகே ஓகே. ஸோ என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஓவர்லேப் ஆகுது. ஸோ நம்ம ஜஸ்ட் நம்ம என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஸோ ஜஸ்ட் நம்ம இங்கே போயிட்டு எங்கே இடத்துல ஸ்பான் ஆகுதோ ஸோ இப்போ வந்து ப்ளே பண்ணுவோம். ஸோ இங்கே பாஸ் பண்ணாலே உங்களுக்கு தெரியும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஓவர்லேப் ஆகுது. ஸோ நான் சொன்ன மாதிரி இங்கே ஓவர்லேப்பிங் இஷ்யூ வருது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம பிளாட்ஃபார்மோட இங்கே இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த லைட்டாக எக்ஸாக்ட் மூவ் பண்ணோன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இது சென்டரில் இருக்குது, ரைட்? ஸோ சென்டரில் நம்ம இன்ஸ்டான்ஷியேட் பண்ணிடுது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சென்டரே இன்ஸ்டான்ஷியேட் பண்ணுறது. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம சிம்பிளாக இந்த பாதிக்கு பாதி இந்த எண்டு பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த எண்டு பாயிண்ட் வந்து இந்த பிளாட்ஃபார்முக்கு ஏற்ற மாதிரி மிடில் இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? ஸோ நம்ம சிம்பிளாக இந்த பிளே பட்டன்லேருந்து வெளியே வந்துட்டு ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த எண்டு பாயிண்ட் வந்து சமையலுக்கு ஒரு 15 டிஸ்டன்ஸ் வந்து தள்ளி இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், சிம்பிளாக இந்த இசட் ஆக்சிஸ்லாம் 15 டைப் படிக்கலாம். ஸோ சிம்பிளாக இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வியர்டான ஒரு விஷயத்தை கொண்டு வரும். பிகாஸ் நம்மளது வந்து இந்த பிளாட்ஃபார்ம் ஒன்னோட பேரண்ட்டாக இருக்குது. ஸோ இது வந்து ஏற்கனவே பிளாட்ஃபார்ம் ஒன்றுங்கிறது ஏற்கனவே இசட் ஆக்சிஸில் 30 நவுந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இசட் ஆக்சிஸில் 146 இருக்குது. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு ஒரு வியர்டான ஒரு ரிசல்ட் வரும். பட் ஆனால் நம்ம இதை கண்ட்ரோல் எழுதிட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா சிம்பிளாக இந்த பிளாட்ஃபார்மே இன்னொரு கண்ட்ரோல் டி எழுத்துக்கிட்டு ஜஸ்ட் மூவ் பண்ணிப்போம். மூவ் பண்ணிட்டு நமக்கு எந்த இடத்துல வேணும்னு நம்ம பார்ப்போம். ஸோ சம்மர் லைக் ஒரு இந்த இடம்னு வச்சுக்கலாமே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஓவரில் பார்க்குறமே நமக்கு தெரியல, அதனால பெண்ட் ஆகிற மாதிரி தான் தெரியுது. ஸோ என்ன பண்ணலாம், சிம்பிளாக நம்ம எண்டு பாயிண்ட் அழுத்திக்கிட்டு ஸோ இப்போ நம்ம எந்த ஒரு பிளாட்ஃபார்ம் டூப்ளிகேட் பண்ணுவோம் அந்த பிளாட்ஃபார்ம் அழுத்திக்கிட்டு இப்போ அந்த பிளாட்ஃபார்ம் டூப்ளிகேட் இருக்கா. ஸோ சிம்பிளாக என்ன பண்ணலாம்னா நம்ம வந்து ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி நம்ம பிளாட்ஃபார்ம் ஒன்றுக்குள்ளே போட்டுக்கலாம். ஸோ கரெக்டாக கீழே போடுங்க, நீங்கள் மேலே போட்டிங்கன்னா ஒர்க் ஆகுது. ஸோ ப்ரீஃபை ஓவன் பண்ணணுமான்னு கேட்கும். ஸோ அந்த மாதிரி மேலே போட்டிங்கன்னா மேலே போடாது, ஜஸ்ட் லாஸ்ட்டில் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி போடுங்க. சிம்பிளாக இதோட பொசிஷனை காப்பி எழுத்திக்கிட்டு ஸோ காப்பி காம்போனன்ட் எண்டு பாயிண்ட்டில் நம்ம வந்து பேஸ்ட் காம்போனன்ட் பண்ணிப்போம். ஸோ இப்போ வந்து எண்டில் அது கரெக்டாக இருக்கும். ஸோ பிளாட்ஃபார்ம் ஒன்று நம்ம டீல் பண்ணுறோம். எண்டு பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த எண்டு பாயிண்ட் அப்படியே காப்பி காம்போனன்ட் எழுதிப்போம். ஸோ காப்பி காம்போனன்ட் எழுதி நான் சிம்பிளாக ஒரு ப்ரீஃபேபுக்கு மாற்றுற மாதிரி இருக்கும். அதுக்கு முன்னாடி பிளாட்ஃபார்ம் ஒன்று போயிட்டு ஓவர் ஹெட்ஸ்லாம் நீங்கள் அப்படியே எழுதிக்கோங்க. பிளாட்ஃபார்ம் 2 எண்டு பாயிண்ட்டுக்கு போயிட்டு ஹிட் பேஸ்ட் காம்போனன்ட் வேல்யூஸ். ஸோ இது கரெக்டாக இருக்கும். அண்ட் தென் சேவ். அதே மாதிரி பிளாட்ஃபார்ம் 3 எண்டு பாயிண்ட் பேஸ்ட் காம்போனன்ட் வேல்யூஸ், இட் சேவ், தட்ஸ் இட். ஸோ ப்ளே பண்ணி பார்ப்போம் என்ன ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா கான்சோல் விண்டோவில் நம்ம எந்த ஒரு ப்ரீஃபாப் இன்ஸ்டால் பண்ணுறோமோ அது எல்லாமே கரெக்டாக வரும். ஸோ வி ஆர் மூவிங், வி ஜஸ்ட் இன்ஸ்டான்ஷியேட்டட் பிளாட்ஃபார்ம். ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு எண்ட்லெஸ் அது போயிட்டே இருக்கும். ஸோ இங்கே பார்த்தாலும் தெரியும். ஸோ முடிட்டேன். ரொம்ப டஃபாக இருக்குது. பார்த்தீங்கன்னா நமக்கு அனிமேட்டர் வந்துச்சு. ஸோ ஃபஸ்ட் என்ன இருக்குன்னா ஃபஸ்ட் தட்ட நமக்கு ஒரு தடவை நமக்கு வந்து பிளாட்ஃபார்ம் வந்து இன்ஸ்டான்ஷியேட்டாக இருக்குது. ஓகே ஓகே ஐ கேன் மூவ். ஓகே சாரி, நம்ம ஒழுங்காக மூவ் பண்ணி காட்டுவோம். ஸோ இதை கிளியர் பண்ணிப்போம். ஓகே, ரொம்ப டஃப்பாக இருக்குது. நம்ம வந்து பிளாட்ஃபார்ம் இன்னும் கொஞ்சம் பெருசுப்படுத்தணும் பிளேயர் மூவ் ஆகிறதுக்காக. மட்டும் இல்லாமல் பிளேயர் மூவ்மெண்ட்டில் நம்ம நிறைய மாற்ற வேண்டியதாக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா வி ஆர் மூவிங் ஜஸ்ட் மிஸ் அந்த இடத்துல. ஓகே அனிமேட் ஆப்ஸ்டிகல்ஸ் அதெல்லாம் மாட்டிக்கிட்டேன். நான் தவிர்த்து அனிமேட் ஆப்ஸ்டிகல்லாம் மாற்றி ஸோ அதாவது திரும்ப நான் கேம் வந்து போய்கிட்டே இருக்கும். ஸோ இப்போ வந்து நான் இன்னும் கொஞ்சம் நான் ஈஸியாக மாற்றிட்டேன்னா நம்ம கேம் வந்து போய்கிட்டே இருக்கும். நம்ம எவ்வளோ தூரம் போகிறோம்னு சொல்லிட்டு ஸோ இந்த மாதிரி தான் நம்ம என்ன சொன்னால் எல்லாமே ஒர்க் ஆகும். ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு தடவை டிஃப்ரெண்டான ஒரு பிளாட்ஃபார்ம் வரும். நமக்கு அப்படியே ரிப்பீட் ஆகிற மாதிரி இருக்காது. ஸோ உங்களுக்கு ஏற்றபடி எத்தனை பிளாட்ஃபார்ம் வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ உங்கள் இஷ்டம் தான் அது. ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சின்ன ஒரு எரர் இருக்கும். ஸோ எங்கள் பேரல் தெரியும் மூவ் ஆகிட்டு இருக்கேன். ஒரு அப்ஸ்டிகல் மேலே முட்டுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ முட்டுன்னு வச்சுக்கோங்களேன். இது பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்கேல் சும்மா பிரிச்சுக்கிட்டு போகுது. இது வந்து ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஏற்கனவே பிளாட்ஃபார்மோட ஸ்கேலால தான். இப்போ பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா இருக்கும் இசட்டில் 30 அது உருவாயிருக்கும். ஸோ ஒரு தடவை இந்த இசட்டில் மாற்றும் போதும் இதோட ஸ்கேலுமே 30ங்கிற அளவு தான் போகும். ஸோ இது யாரெல்லாம் இந்த எரர் பீசஸ்லாம் பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இப்போதைக்கு நம்மளோட சாதாரண ஒரு லெவல் பேஸ்டான கேமை நம்ம வந்து எண்ட்லெஸ்ஸாக மாற்றியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் இந்த எண்ட்லெஸ் எனக்கு எப்படி ஒரு ஸ்கோர் உருவாக்குதுன்னு பார்ப்போம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஐ வில் see you in the next video. Bye guys.